அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு மனிதனிடத்தில் உடுத்த ஒரு துணி இல்லாவிட்டாலும், உண்ண ஒரு கவல உணவு இல்லாவிட்டாலும், ஒதுங்க ஒரு இடம் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, மனிதனுக்கு மனதிலே நிம்மதி இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் இந்த உலகத்தில் அதிகம் உண்டு. என்னிடம் காசு இருக்கின்றது, பணம் இருக்கின்றது, சமூகத்தில் எனக்கென ஒரு மரியாதை அந்தஸ்து இருக்கின்றது என்று 4 தலைமுறைக்கு இருந்து சாப்பிடுகின்ற அளவுக்கு வசதி வாய்ப்பு இருக்கின்றது என்று சொல்லக்கூடியவர்கள் இருந்தும் என்ன பிரயோஜனம்? இருந்தும் என்ன பிரயோஜனம்? இத்தனை இருந்தும் மனதில் நிம்மதி இல்லை என முழங்கக்கூடியவர்களும் இந்த உலகில் உண்டு. கோடியில் புரளுபவர்களும் தெருக்கோடியில் நிற்பவர்களும் ஆள்பவர்களும் ஆளப்படுபவர்களும் படித்தவரும் பாமரையும் எந்த வித்தியாசம் என்று நினைப்பதும் விரும்புவதும் மன நிம்மதியை தவிர வேறு எந்த ஒன்றும் இல்லை. மன நிம்மதியான ஒரு வாழ்க்கை வேண்டும் என்று எல்லோரும் விரும்பக்கூடியவர்களாக, எல்லோரும் ஆசைப்படக்கூடியவர்களாக இருக்கக்கூடியதை நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். அந்த மன நிம்மதியான வாழ்க்கை எல்லாவற்றையும் தேடி பெற்றுக்கொள்வது போன்று நிம்மதியும் எப்படியாவது தேடி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆவலில் அலையக்கூடியவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். நாம் சிலர்களை பார்க்கின்றோம், தனிமையில் இருந்தால் நிம்மதி கிடைத்து விடுமா என முயற்சிக்கிறார்கள். இன்னும் சிலர்கள் தூங்கினால் நிம்மதி கிடைத்து விடுமா என்று தூக்க மாத்திரையை பயன்படுத்தி நிம்மதியை தேடக்கூடியவர்களாக இருப்பதை நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். சிலர்கள் போதையில் கிடைத்துவிடும் என்று போதை வஸ்துக்களை உண்டு நிம்மதியை தேடக்கூடியவர்களாக, முயற்சி செய்யக்கூடியவர்களாக இருப்பவர்களை நாம் பார்க்கின்றோம். இன்னும் சிலர்கள் இசை கருவிகளை பயன்படுத்தி இசைகளை கேட்டு அதன் மூலம் நமக்கு மனதில் நிம்மதி கிடைக்குமா என்று முயற்சி செய்யக்கூடியவர்களையும் நாம் பார்க்கின்றோம். இன்னும் சிலர்கள் காமம், விபச்சாரம், இன்பங்களில் மூழ்கி இதில் இன்பம் கிடைத்து விடுமா, இதில் மன நிம்மதி கிடைத்து விடுமா என்று அந்த தீய செயல்களை செய்தாவது மனதிற்கு நிம்மதி கிடைக்க வேண்டும் என்று அலையக்கூடியவர்களை இன்றைக்கு நாம் காணக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். இன்னும் சிலர் ஊராக நாடு நாடாக ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று நிம்மதி கிடைத்துவிடும் என்று அலையக்கூடியவர்களை நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். இப்படி நிம்மதியை தேடி அலையக்கூடியவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். எதிலாவது நிம்மதி கிடைத்து விடாதா, இதை செய்தால் நிம்மதி கிடைத்து விடாதா, அதை கொடுத்தால் நிம்மதி கிடைத்து விடாதா என்றெல்லாம் இவ்வாறு நாம் செய்து நிம்மதியை தேடக்கூடியவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். இறுதியில் நிம்மதியை பெற்றுக்கொண்டார்களா? நிம்மதியை பெற்றுக்கொண்டார்களா? அன்புக்குரியவர்களை நிம்மதி இல்லாமல் அலைந்து மனவேதனையில் தன்னைத்தானே தற்கொலை செய்யக்கூடிய அளவுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையை தான் இன்றைக்கு நாம் காணக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். எதெல்லாமோ தேடி பார்த்தேன், எங்கெல்லாமோ சென்றேன், எனக்கு நிம்மதியே கிடைக்கவில்லை என்று கூறி இறுதியில் இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்வதை விட, நிம்மதியற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்வதை விட, நிம்மதி இல்லாத வாழ்க்கையை வாழ்வதை விட எனது உயிரை நான் போக்கிக் கொள்வது மேலானது என்று உயிரை போக்கக்கூடிய ஒரு அவல நிலையை இன்றைக்கு நாம் காணக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இஸ்லாம் அழகாக சொல்லி காட்டுகின்றது, நீ எங்கும் அலைய வேண்டாம், எதிலும் தேட வேண்டாம், இருந்த இடத்திலேயே உனக்கு நிம்மதி கிடைத்துவிடும் என்பதாக அழகாக நமக்கு சொல்லி காட்டுகின்றது. வல்லரஹ்மான் அருமையாக சொல்லி காட்டுகின்றார், மன் அமில சாலிஹன் மின் தக்கரி அவ் உன்ஸா வஹுவ முஃமினுன் ஃபலனுன்ஜியன்னஹு ஹயாத்தன் தய்யிபத்தன் வலனஜ்ஸியன்னஹும் அஜ்ரஹும் பிஅஹ்ஸனி மா கானூ யஅமலூன் என்பதாக அருள்முறையாம் திருமுறையில் அழகாக சொல்லி காட்டுகின்றார். ஆனாயினும் பெண்ணாயினும் எவர் இறை நம்பிக்கை கொண்டவராய் இருக்கும் நிலையில் நற்செயல்கள் புரிகின்றாரோ, நல்ல செயல்களை புரிந்து வருகின்றாரோ அவரை இவ்வுலகில் நாம் தூய நிம்மதியான வாழ்வு வாழச் செய்வோம் என்பதாக வல்லரஹ்மான் சொல்லி காட்டுகின்றார்.
தூய்மையான நிம்மதியான ஒரு வாழ்க்கையை அவரை வாழச் செய்வோம் என்பதாக சொல்லி காட்டுகின்றார். யாரை? இந்த உலகத்தில் யார் நல்ல அமல் புரிகின்றார்களோ, நல்ல அமல் புரிந்து வருகின்றார்களோ அப்படிப்பட்ட நல்லவர்களுக்கு இந்த உலகத்திலேயே அன்புக்குரியவர்கள் சொல்கின்றார், நாம் தூய நிம்மதியான ஒரு வாழ்க்கையை அவருக்கு வாழச் செய்வோம் என்பதாக வல்லர் ரஹ்மான் இவ்வாறெல்லாம் நமக்கு சொல்லி காட்டியிருக்க, நிம்மதி இதில் கிடைக்கும் என்பதாக சொல்லி காட்டியிருக்க, நற்காரியங்களை செய்து வாருங்கள், நல்ல செயல்கள் என்பதாக இஸ்லாம் எதையெல்லாம் அடையாளம் காட்டுகின்றதோ அதையெல்லாம் செய்து வாருங்கள், உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும் என்பதாக வல்லர் ரஹ்மான் சொல்லி காட்டியிருக்க, அன்புக்குரியவர்களே, நிம்மதியை தேட எங்கெங்கெல்லாமோ நாம் செல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம். போகக்கூடாத இடங்களுக்கெல்லாம் போகக்கூடியவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். செய்யக்கூடாத செயல்களை எல்லாம் செய்து நிம்மதியை தேடக்கூடியவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் வல்லர் ரஹ்மான் அழகாக சொல்லி காட்டுகின்றார், நல்ல காரியங்களை நல்ல செயல்களை செய்து வாருங்கள், இந்த உலகத்தில் உங்களை தூய்மையான ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழச் செய்வோம் என்பதாக வல்லர் ரஹ்மான் நமக்கு சொல்லி காட்டுகின்றார். திக்ர் செய்யுங்கள், அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்ன குலூப் என்பதாக சொல்லப்படுகின்றது. திக்ர் செய்யுங்கள், உங்களது உள்ளம் அமைதி பெறும், உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும் என்பதாக இஸ்லாம் சொல்லி காட்டிருக்க, அன்புக்குரியவர்களே, செல்லக்கூடாத இடத்திற்கெல்லாம் சென்று நிம்மதியை தேடக்கூடியவர்களாக இருக்கிறோம். இஸ்லாம் எதையெல்லாம் ஹராம் என்பதாக விளக்கப்பட்டு இருக்கின்றதோ அந்த காரியங்களை எல்லாம் செய்து நிம்மதியை தேடக்கூடியவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். அழகாக சொல்லி காட்டுகின்றது இஸ்லாம், இருந்த இடத்திலேயே வல்லர் ரஹ்மானை வணங்கி வழிபடக்கூடியவர்களாக இருந்தோம் என்று சொன்னால் அங்கு உனக்கு நிம்மதி உண்டு என்பதாக இஸ்லாம் சொல்கின்றது. திக்ரை செய்து வா, அமர்ந்து கொண்டு திக்ரை செய்து வா, உனக்கு நிம்மதி கிடைக்கும் உள்ளத்தில் என்பதாக இஸ்லாம் சொல்கின்றது. நல்ல காரியங்களை செயல் புரிந்துவார், உனக்கு நிம்மதி கிடைக்கும் என்பதாக இஸ்லாம் சொல்லி காட்டுகின்றது. எனவே அன்புக்குரியவர்களை, இப்படி நன்மையான காரியங்களை செய்து நிம்மதியை பெற்றுக்கொள்ளக்கூடிய நல்லடியார்களாக நானும் நீங்களும் ஆகுவதற்குண்டான ஒரு தௌஃபீக்கை வல்லர் ரஹ்மான் கொடுத்தரல வேண்டும் என்பதாக கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி, சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த, அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன், ஸலாமுன் அலல் முர்ஸலீன், வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத். யா ரப்பி ஸல்லி அலா